கல்யாண வீட்டுக்கு நம்ம போறோம்ப்பா. போயிட்டு அங்க செம்மையா ஒரு பிரியாணி வச்சிருக்காங்க. பிரியாணி பிடிக்கல, வேற உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்க. இதுக்கு மேல நம்மளால வயித்துக்குள்ள எதையுமே போட முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு போனா அம்மா நமக்கு புடிச்ச குழம்பு வச்சிருக்காங்க. டேய் சாப்பிடுறா அப்படின்னா நமக்கு பசிக்கிற ஃபீலிங்கே இல்ல. ஆனா நம்மளால சாப்பிட முடியுமா? இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேம்மான்னு பேசாம போய் நம்ம தூங்கிடலாம். பட் நான் சொல்ற இந்த ஒருத்தரால டேய் சாப்பிடுறேன்னு சொன்னா சாப்பிட்டுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு பசிக்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஈவன் அவங்க சாப்பிடாமயே இருந்தாலும், டேஸ்ல என்ன மந்த்ல, இயர்ல அவங்க வருஷ கணக்கா சாப்பிடாம இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பிடுற ஃபீலிங்கே இருக்காதாமா. ஆனா அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும். அது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு அடிச்சாலும் வலி தெரியாது. தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. மயக்கமே வந்தாலும் அந்த ஃபீலிங் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படிலாம் ஒரு மனுஷரால இருக்க முடியுமான்னு கேட்டா, ஒரு மனுஷி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு ஒலிவியா ஃபான்ஸ்வொர்த். இவங்களுக்கு டாக்டர் வச்ச பேரு த பயானிக் கேர்ள். இவங்களுக்கு இருக்கிற இந்த வியாதி பேரு வந்துட்டு குரோமோசோம் 6B டிலெஷன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜெனடிக்கல் டிசார்டர். இது வந்தா இவங்களுக்கு சாப்பிட தோணாது, தூங்க தோணாது, வலிச்சாலும் தெரியாது. ஈவன் இவங்களுக்கு 7 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் அளவுக்கு தூக்கி போட்டிருக்க அந்த காரை அந்த ஃபீலிங் அவங்களுக்கு சுத்தமா இல்ல. சாப்பிடணுமேன்னு சாப்பிடுறாங்க, தூங்கணுமேன்னு தூங்குறாங்க, தண்ணி குடிக்கணுமேன்னு தண்ணி குடிக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்மலாம் நிஜமாவே கிஃப்டட் தான் இல்ல. சோ தலைவர் சொல்ற மாதிரி தும்மல், இருமல், விக்கல் இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட வாழ்க்கை. இது இல்லாம நம்மள ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியாது. சோ நெக்ஸ்ட் டைம் வலிக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, அப்பாடா எனக்கு வலிக்குதேன்னு மனசை திடப்படுத்திக்கோங்க. ஓகேயா?